ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஹெல்த்தியான கோதுமை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். 3 பொருள் தாங்க இதுக்கு தேவைப்படும். ரொம்பவும் பொருள் தேவைப்படாது. ஈஸியாக சீக்கிரமாக 10 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான கோதுமை கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோதுமை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1 கப் வெல்லம், 1 கப் துருவின தேங்காய். இந்த 3 பொருளை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா நெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு 4-5 முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி போடும்போது குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னாலும் முந்திரி போட்டுக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். முந்திரியும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி போட்டால் கொஞ்சம் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் துருவின தேங்காயும் போட்டுக்கோங்க. தேங்காய் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அப்படி கூட போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி துருவி நெய்யில் வதக்கி தான் போட போகிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்பவும் நல்லா வறுப்படணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா மணமாக தேங்காய் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு போட்டு வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்பவும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து வேக தான் வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக அந்த மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்ததும் அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சுடு தண்ணி 1/2 கிளாஸ் போட்டுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். 1 கப் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம அப்படியே கிண்டி விட்டால் போதும். வெல்லம் பாகுபதம் மாதிரி வரணுன்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து கலரி மட்டும் கொடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சூடானதும் அந்த வெல்லம் கரைஞ்சதும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். வறுத்து வச்சுருக்கிற கோதுமை தேங்காயில் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது வெல்லம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக டக்குன்னு ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி கிளறிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிட்டாலும் ரொம்பவும் தண்ணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மாவெல்லாம் வறுத்து போட வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் கிளறி கொடுத்துக்கோங்க. கட்டி பிடிக்காமல் கிளறி கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிற வெல்லத்தையும் ஊற்றிக்கலாம். மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப ஆகிடக்கூடாது, கட்டியான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெல்லெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதம் வந்ததும் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொழுக்கட்டை மாடலில் பிடிச்சிக்கோங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் ரவுண்டாகவும் எடுத்துக்கலாம், கொழுக்கட்டை மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாடலில் வருதோ அந்த மாடலில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுனால கொழுக்கட்டை மாதிரி பண்ணுறோம். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெய் எண்ணெய் போட்டு பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் தண்ணியை கூட கையில் முக்கிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெயை தட்டில் தடவிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை எல்லா தட்டுலேயும் 2 வச்சுருங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக கொழுக்கட்டை வந்து வெந்துருங்க. ரொம்ப நேரம் ஆகாது. ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், ஆவி கையில் அடிச்சிடும். பெரியவங்களுக்கும் இது கொடுக்கலாம், ஏன்னா இதில் வந்து நம்ம கோதுமை மாவு, வெல்லம், தேங்காய் தான் போட்டிருக்கோம், ஒயிட் சுகர் போடலை. கொழுக்கட்டை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி கோதுமை மாவு, தேங்காய் இருந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டான கொழுக்கட்டை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. முந்திரியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முந்திரியோடு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.